ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ சம் அரே. ஸோ டூ சம் அரே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து கான்செப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி இதில் கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? டூ சம் அரே அப்படிங்கிறது இந்த நேமில் கொடுத்துருக்குற மாதிரி தான். அரே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அரே வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த அரே கொடுத்துருவாங்க. ஸோ டார்கெட்டும் கொடுத்துருவாங்க. இல்லைனா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த டார்கெட் வர மாதிரி எந்த 2 நம்பரை எடுத்தோன்னா இந்த டார்கெட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இந்த அரேயில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 9ங்கிறது தான் என்னோடய டார்கெட் அப்படின்னா ஐ வில் டேக் 2 and 7. ஓகே, 2 + 7 gives me 9. ஓகே, அப்போது இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம், எந்த 2 நம்பரை எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுவும் ஒரு கொஷின் கேட்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த நம்பர் இருக்கிற இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள். அரேனால இண்டெக்ஸ் தான், ரைட்டா? ஸோ 0, 1, 2, 3, 4 and 5 தீஸ் ஆர் த அரே இண்டெக்ஸஸ். ஸோ இப்போ இதில் வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும்னா வாட் வில் ஐ கெட் 0, 3 பிகாஸ் 2ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நமக்கு 0ன்னு இருக்குது அண்ட் 7ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு 3ன்னு இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு 0, 3ன்னு கிடைக்கும். எய்தர் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் 2, 7 ஆர் 0, 3. If asked indexes, you will return this one. If asked numbers, நீங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஓகே, சரி. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கான்செப்ட் வந்து ஈஸி தான். இதை வந்து 2 அப்ரோச்சில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து 2 பாயிண்டர் கான்செப்ட், இன்னொன்று வந்துட்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 பாயிண்டர் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2 பாயிண்டர் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஆக்சுவலி 2 பாயிண்டர் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ஓகே, இல்லைனா நான் வந்து சொல்கிறேன். இப்போ 2 பாயிண்டர்ஸ் அப்படின்னா 2 பாயிண்டருங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு வேரியபிள்ஸ் தான். ஓகேவா? நான் 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த 2 வேரியபிள்ஸை வச்சு எப்படி இந்த அரேயை வந்து நான் ட்ராவர்ஸ் பண்ணி எப்படி அந்த நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். இப்போ இந்த 2 வேரியபிள்ஸுங்கிறத நான் லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2. ஓகே, இந்த லெஃப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ண போதும், அரேயோட ஸ்டார்டிங் பொசிஷனில் தான் எப்போவுமே இருக்கும். பிஃபோர் தட் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இந்த அரே ஷுட் பி இன் த சார்ட்டட் ஆர்டர். சார்ட்டட் ஆர்டர் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். இஃப் இட் இஸ் நாட் இன் த அசெண்டிங் ஆர்டர் நம்ம அதை வந்து சார்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு உங்களுக்கு தெரியும், array.sort அப்படிங்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ திஸ் அரே வில் பி சார்ட்டட் அண்ட் தென் யூ யூஸ் திஸ் 2 பாயிண்டர் கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல் வந்து always at the starting position of the array, so that is at the starting index of the array, so I will denote as 0 because in arrays we have to always use the index position to declare everything. So L is equal to 0 and R, this R வந்து நம்ம என்ன denote பண்ணுவோம், R should always be at the end of the array. கரெக்டாக? ஸோ end of the arrayல இருக்கணும். ஸோ end of the array வந்து நான் டேரெக்டாக இங்கே ஃபைனு போட முடியாது, பிகாஸ் ஃபைனு போட்டால் இது வந்து இந்த கோடு வந்து இந்த ஒரு கொஷினுக்கு தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் ஒர்க் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ். ஸோ ஹவ் வில் யூ denote is length concept. Len of r, this will return the length of the array. Okay, len of the array is 6 entries are there and so I'll get 6 as the answer, but எனக்கு 5 வேணும். ஸோ -1 போட்டோன்னா 5, ரைட்? ஸோ நான் வந்து len of r -1 அப்படிங்கிறதுல தான் இது இருக்க போகுது. ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? ஓகே, இப்போ இந்த 2 அரேயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 பாயிண்டர்ஸும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2, 3, 5, 7, 9 and 10 கரெக்டாக? இப்போ இதில் எனக்கு இந்த இடத்துல L இருக்கும், இந்த இடத்துல R இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்படி வந்து 2த்தையும் இனிஷியலைஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இனிஷியலைஸ் த L and R is the first step. Next we have to find L plus R. ஓகே, சரி, L plus R. L plus R வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ L வந்து என்னது, 2 plus 10 we get 12 and this 12 we get 12. Okay, 12 is not equal to the target 9. Whether it is greater or lesser we have to see. First step we have to initialize L and R. What is L, what is R? Then we have to find L plus R. Then we have to compare with the target, whether it is lesser than the target or greater than the target or equal to the target. If it is equal to target then these two are the answers. Okay, இப்போ வந்து எனக்கு அப்படி இல்லை, 12 is not equal to 9. அப்போ 12 not equal to 9 நான் என்ன பண்ணணும், 12 வந்து 9ஐ விட கிரேட்டராக இருக்குது. கரெக்டாக? 12 is greater than 9. கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஆரை வந்து ஒரு ஸ்டெப் நான் முன்னாடி மூவ் பண்ணணும். ஓகே, இஃப் இட் இஸ் கிரேட்டர் ஆர் ஷுட் பி மூவ்ட் 1 step left.
ஓகே, 1 ஸ்டெப் லெஃப்டாக மூவ் பண்ணணும். அப்போது ஆர் மைனஸ் ஈக்குவல்ஸ் 1. கரெக்டாக லெஃப்ட் சைடு இது வந்து போகணும், சாரி லெஃப்ட் சைடு இங்கே போகணும். ஸோ லெஃப்ட் சைடு போகிறதுனால ஆர் இஸ் மைனஸ் ஈக்குவல்ஸ் 1. ஸோ திஸ் வில் indicate this one. Now 2 and 9, 2 plus 9, again follow the same procedure. 2 plus 9, I am getting 11. So 11 not equals 9. 11 is greater than 9. Again move one position. R is moved here. So 7 plus 2, we get 9. So 9 equals 9. Therefore the target is achieved. Appo answer is L is equals to R is equals 7. So 2 and 7 is the answer. If they ask for the index position, return it as 0, 1, 2, 3. 0, 3. This you will be seeing in code how to return them. Okay. ஒரு வேலை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து சம்திங் கம்மியாக வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். டார்கெட் வந்து எனக்கு இப்போது அதிகமாக இருந்திருக்கு அண்ட் என்னோடய ஆன்சர் வந்து கம்மியாக வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் இருக்குல்ல, இந்த சம் வந்து இப்போ எனக்கு 12 greater than 9. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு 7 வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். 7 நாட் ஈக்குவல் டு 9. கரெக்டாக அந்த 7 நாட் ஈக்குவல் டு 9. அதுக்கப்புறமா இந்த 7 வந்து லெஸ்ஸர் தேன் 9. ஸோ எனக்கு லெஃப்ட் இதை வந்து 1 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் ஆர். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் டூ. ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு இதை சூடோ கோடையும் காட்டுறேன். ஸோ சூடோ கோடு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம சூடோ கோடு பார்க்கலாம். சூடோ கோடு நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது L is equal to 0 and R is equal to ln of R minus 1. L and R நம்ம வந்து டெனோட் பண்ணணும். ஸோ டெனோட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் while L வந்து லெஸர் தேன் ஆராக இருக்கிற வரைக்கும், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அரே இருக்குது. ஸோ அரேயில் வந்து சில என்ட்ரிஸ் இருக்கும். L வந்து இந்த இடத்துல இருக்கும், ஆர் வந்து இங்கே இருக்கும். கரெக்டாக. ஸோ L இந்த சைடு மூவ் ஆகிக்கிட்டே வரும், ஆர் வந்து இந்த சைடு மூவ் ஆகிட்டே வரும். ஸோ ரெண்டும் ஓவர்லேப் பண்ணாத வரைக்கும் L வந்து ஆரை க்ராஸ் பண்ணி இங்கிட்டு போயிடுச்சுன்னா we cannot able to do that. ஸோ அப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன், L வந்து ஆருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும். ஸோ L is lesser than R. கரெக்டாக அதுக்காக தான் இது வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ L is lesser than R. சம் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் எல்லையும் ஆரையும் ஆட் பண்ணுங்கள். அதான் R of Lனா எல்லோட வேல்யூ ப்ளஸ் ஆரோட வேல்யூ. அரேயில் வந்து எல்லோட வேல்யூ ப்ளஸ் ஆரோட வேல்யூ. கரெக்டாக இப்போ சம்மை வந்து ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்தால் அந்த ரெண்டு நம்பரையும் ரிட்டர்ன் பண்ணிடு. அதுதான் வந்து அரே ஆஃப் எல்லையும் அர் ஆஃப் ஆரையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியாச்சு. இஃப் சம் வந்து லெஸர் தேன் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா, சம் வந்து எனக்கு லெஸர் தேன் டார்கெட், அப்போது எனக்கு என்ன பண்ணணும், எல்லை வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணணும், 1 ஸ்டெப் அஹெட். அதனால் L ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அப்படி இல்லையா ஆரை வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி மூவ் பண்ணுங்கள். இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து என்னவாக இருக்கும், வாட் இஸ் திஸ் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னா, சம்மு கிரேட்டர் தேன் டார்கெட் அப்படிங்கிறது தான் இந்த எல்ஸ் கண்டிஷனாக இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம வந்து போட்டோன்னா ஆர் மைனஸ் ஈக்குவல் டு 1. இதான் அதோட சூடோ கோட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.